என்ன கூப்பிட்டீங்களாம்மா? என்னம்மா? வயசுல சின்னவளா இருந்தாலும் குணத்துல பெரிய மனுஷினி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அம்மா, என்னம்மா நீங்க என்ன போய் கும்பிடுறீங்க? இல்ல மகா, உன்னை கையெடுத்து கும்பிடுறது இல்ல, கால்ல விழுந்து கும்பிட்டா கூட தப்பு இல்ல. என்னம்மா நீங்க என்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலம்மா. நீயும் காவேரியும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எனக்கும் தினேஷ் மேல ஆரம்பத்துல இருந்தே சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துட்டேதான் இருந்துச்சு. ஏன் தினேஷ் உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது. இன்னைக்கு நீ மட்டும் நினைச்சிருந்தா இத்தனை வருஷமா காப்பாத்தின இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போலீஸ் கேஸ்னு அசிங்கப்பட்டு போயிருக்கோம். மொத்தத்தையும் நீ காப்பாத்திட்டியேமா. வீட்ல இருந்த பொண்ணுகிட்ட அந்த வீட்டோட மருமகனே வளையல திருடிட்டாங்கிற அசிங்கத்தையும் கலங்கத்தையும் காலாகாலத்துக்கும் தொடச்சிருக்கவே முடியாது. ஆனா நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நீ அவரை காட்டி கொடுக்கல. எவ்வளவு பெரிய விஷயத்த நீ பண்ணிருக்க. உன் இடத்துல யார் இருந்தாலும் இத செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் செஞ்சது சாதாரண விஷயம் தான்மா. அன்னைக்கு பில்டிங் சுவர் இடிஞ்சு விழுந்து பெரிய பிரச்சனையாகி காவேரி அக்கா வீட்டுக்காரர் வீட்டை விட்டு போனப்போ நீங்க உங்க பையன் கிட்ட சொன்னீங்கல்ல, எந்த சூழ்நிலையிலயும் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களே. அத நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன். நான் இந்த வீட்டு உப்ப தின்னவம்மா. அதுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்க வேண்டாமா? இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக நீங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது